ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது ஒரே ஒரு வசனம். அதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். ரொம்ப ஆர்வமாகவும் நாம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற, தெளிவுபடுத்துகிற ஒரு வசனங்களாக இது இருக்கிறது. நான் படித்தேன், எனக்கு தெளிவு பிறந்திருக்கிறது, உங்களுக்கும் தெளிவு பிறக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையிலே இந்த வசனங்களை நான் படிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், மனமாற்றம் உண்டாக இது ஒரு நல்ல ஒரு சமயமாய் மாறும். நான் படிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒரே ஒரு வசனம் நான் படிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆமென். இந்த ஒரு வசனம் என்னை புரட்டி போட்டிருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இதையெல்லாம் நான் தெரிந்திருக்கும் போது, பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் அதிகமான நன்மைகளை எனக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அப்ப நிச்சயத்திருக்கிற தேவன், நிச்சயமாய் சத்தியமாய் இருக்கிற தேவன், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனை நான் அறிந்து கொள்வதிலே தாமதம் ஏற்படுகிறது. அது எதனாலே அந்த தாமதம் என்பதை நான் மறுபடியுமாக உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். இந்த உலகத்திலே நாம் எதை கொள்ளையாட துடித்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் குமார கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். நாம் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறோம், நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆதாம் செய்த பாவத்தினால். அதை நாம் மறந்து தன் இச்சைக்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல் மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நான் மறுபடியுமாக பழைய ஏற்பாட்டுக்கு நான் போகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நாம் இத்தனை வசனத்தை நாம் வாசிக்கிறோமே, இதுல ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் அருமையாக பேசுகிறார். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் மனிதன் தெய்வத்துக்கு சமமாய் அவனுடைய எண்ணங்கள் மாறிவிட்டதாக இங்கே பைபிள் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். கர்த்தர் மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்தரின் எண்ணம் மனிதனுக்கு வந்திருக்கிறது. நன்மை தீமையை அறியத்தக்க ஒரு மனிதன் தெய்வ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றையும்
நெறிப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அவரால் எல்லாம் கூடும். ஏன் இங்கு மனிதர்களாகிய நமக்கு இந்த பொல்லாத குணம் வந்துவிட்டது என்று நாம் பார்ப்போம். ஒரு எரிச்சலின் ஆவி, சகோதரனை குறித்ததான ஒரு எரிச்சலின் ஆவி, எல்லாவற்றிலும் ஒரு போட்டி, பொறாமை, இவையே நம்மை பொல்லாதவர்களாய் மாற்றுகிறது. அதனால்தான் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் படித்தோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் கொடுக்காமல் இருப்பாரா? அப்ப நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் கர்த்தரை தேடுவதுதான் அறிவு என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் அவரை எப்போதும் தேடுவோம், அவர் சொற்படி நடப்போம். நாம் எந்த தீமைக்கும் நாம் துணை போக மாட்டோம், எப்போதும் தனித்திருப்போம், வேறு பிரித்தவர்களாக இருப்போம். காயின் தன் சொந்த சகோதரனுக்கு தீங்கு விளைவித்திருக்கிறான், ஆனாலும் ஒன்றும் தெரியாதவனை போல இருக்கிறான். கர்த்தர் நம்மை படைத்தவர், எல்லாவற்றையும் அறிகிற தேவன். என்னுடைய இருதயத்தில் நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நாம் அவ்வப்போது எரிச்சல் அடைகிறவர்களாக இருக்கிறோம். தம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது நமக்கு எரிச்சல் உண்டாகிறவர்களாக இருக்கிறோம். அந்த எரிச்சல் யாரால் உண்டாகுகிறது என்றால் பிசாசானவனால் உண்டாகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் இனம் கண்டு கொண்டு அவனை விரட்டடிக்கிற வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் தொடர்ந்து படிப்போம். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் எரிச்சல் உண்டானவனாய் இருந்தான், முகநாடி வேறுபட்டது. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனுக்கு ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நீதி செய்வார். ஆனால் பொல்லாதவர்களாகிய நாம் பொல்லாதவர்களாய் இருக்கிறதையே விரும்புகிறோமா அல்லது நல்லவர்களாய் மாற விரும்புகிறோமா? நாம் ஏற்கனவே படித்தது போல குமாரன் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இவ்வுலகத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த இருதயம் நமக்கு வர வேண்டுமா? இல்ல ஆதாமுக்கு இருக்கிற அந்த குணம், ஏமாற்றுகிற குணம் நமக்கு வர வேண்டுமா? ஆதாமுக்கு இருக்கிற குணம் நமக்கு வந்தால் நானும் ஒரு காயினாகவே இருப்பேன், என் வாழ்க்கை மாறவே மாறாது. ஆபேல் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இந்த உலகத்திலே ஒன்றும் கிடைக்காதவனாய் இருந்த போதிலும் கர்த்தருடைய நீதி ஆபேல் பக்கம் இருந்ததினாலே கர்த்தர் ஆபேலின் இரத்தத்துக்கு செவி கொடுத்தார். காயின் ஏமாற்றுகிறவனாக இருந்தாலும் கர்த்தர் இங்கே மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது நான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கிறேன். இப்போது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்போது காயின் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்கிறான், இத்தனை பெரிய தண்டனை எனக்கு கொடுக்காதீர்கள். காயின் கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது கூட
கர்த்தர் இறங்குறவராக இருக்கிறார். அப்போது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இத்தனை தண்டனை வேண்டாம், என்னால் சகிக்க முடியாது என்று அவன் கேட்ட பொழுது, என்னை இந்த தேசத்திலிருந்து நீங்கள் துரத்தி விடுகிறீர்கள், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக நோத் எனும் தேசத்தில் குடியிருந்தான். ஆமென். நமக்கு முன்னோடியாய் இருந்த காயின் பொல்லாதவராய் இருக்கிறார். நமக்கு முன்னோடியாய் இருந்த ஏசா பொல்லாதவனாய் இருந்தான். யாக்கோபின் பிள்ளைகள் 10 பேரும் யோசேப்புக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் இங்கே திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நீங்கள் வேண்டிக் கொண்ட நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லுகிறார். நாம் பொல்லாதவர்களாய் இருக்கிறோம். அந்த அழுக்கை நாம் எப்பொழுது கழுவ போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அகற்றிவிட்டாலும் அந்த பழைய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் நீதிபரரின் கையில் ஒப்புவிக்கப்படுவோம். அந்த நாட்கள் மிகவும் கொடியதான ஒரு நாட்களாய் இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எது நல்லது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நீதியின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நாம் அகற்றுவோம், கர்த்தருக்குள் வருவோம். பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பதை நிறுத்தி வைத்துவிட்டு நாம் நம்மை ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற்றுவோம். அந்த பொல்லாதவன் என்ற அந்த பழியை நம்மிலிருந்து அகற்றுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். எத்தனையோ பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆனாலும் மனமாற்றம் இல்லை என்றால் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறவராக, துக்கப்படுகிறவராகவே இருக்கிறார். அதனால் இங்கே பாருங்கள், ஆதாம் செய்த பாவத்திற்காக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நம்மேல் துக்கப்படுகிறவராகவே இருக்கிறார், நம்மேல் மிகவும் கடினப்படுகிறவராகவே இருக்கிறார். நாம் மனமாற்றத்திற்குள்ளாய் வர வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஒரு தகப்பனாகிய ஒரு தாயாகிய நமக்கே இத்தனை கோபம் அவர்கள் மேல் இரைச்சல் வருகிறது என்றால் கர்த்தர் நம்மை படைத்தவர். அவர் எத்தனை துக்கப்படுவார், எத்தனை எரிச்சல் படுவார். ஆனாலும் நாம் அதையெல்லாம் மறந்து நாம் மறுபடியும் நாம் பழைய வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டாம். நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம், அவர் சொற்படி நடப்போம். நாம் பொல்லாதவன் என்ற அந்த பழியை நாம் அகற்றுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.